ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி ராக் பசா வேர்பல் ஹார்ட்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயின் எய்ம் டாப் 1000 இல்லைனா 3000 ரேங்க் எடுக்கிறது தான். பட் இது எல்லாருமே எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கான்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ராக் பசா வேர்பல் ஹார்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு 10 விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் 1000 ரீச் வந்து பண்ணிடலாம். சப்போஸ் மிஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டாப் 3000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் வந்து பண்ணிடலாம். அது என்னென்னு நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா மெயினாக பண்ண வேண்டியது உங்களோட டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ண வேண்டியது. கரண்ட்லி ராக் பசாவோட நார்மல் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.7 மில்லியன் டு 2.8 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் வந்து இருக்குது. பட் ஹார்ட் மோடில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் டு 4.3 மில்லியனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டோட்டல் பவர் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் கூடும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்து முடியாது. பட் 4.3 மில்லியனுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோட்டல் பவர் பில்டு வந்து பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் சங்கினும் சரி ஹண்டர் மோலையும் சரி ரீச் பண்ண போகிறது வந்து கிடையாது. வேல்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் பவர் ரீச் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மினிமம் ரெக்கமெண்டட் டோட்டல் பவர் நீங்கள் எவ்வளோ பில்ட் பண்ணி வைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் சங்கினுக்கும் சரி ஹண்டர் டீமுக்கும் சரி பில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்டேட் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக் பசா பாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியனுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ மினிமம் டோட்டல் பவர் 3.8 மில்லியன் டு 3.9 மில்லியன் கூட பில் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கினுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஹண்டர்ஸ் மோட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டோட்டல் பவர் 3.7 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ 3.7 டு 3.8 மில்லியனுக்குள்ள ஹண்டர் டீமுக்கு நீங்கள் டோட்டல் பவர் பில் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது வந்து மினிமம் ரிக்வயர்டு டோட்டல் பவரு. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ அதிகமாக டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, அடுத்து ஹார்ட் மோடை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. டாப் 7000 கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராக் பசா பாஸை நீங்கள் பிளேயர் மோட் அதாவது சங்கினோ மோடில் கிளியர் பண்ணால் மட்டும் போதும். ராக் பசாவோட ஹண்டர் மோடுக்கு போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பிளேயர் மோடில் ஒன் டைம் கிளியர் ஆகினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ரெக்கார்டு வந்து முடிஞ்சிடும். ஸோ விண்ட் எலமெண்டல் டீம் நீங்கள் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. வாட்டர் எலமெண்டல் டீம் மட்டும் ஹண்டர்ஸில் நீங்கள் பில்ட் பண்ணால் வந்து போதும். ஓகேவா, ஸோ சுகி மட்டும் சமன் பண்ணிட்டு வின் டீம் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவை வந்து கிடையாது. வாட்டர் டீம் மட்டும் நீங்கள் ஒழுங்காக பில்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோவுக்கு கரண்ட்லி 2 வெப்பன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது இந்த வேர்பல் ஹார்ட் கிளியர் பண்ணுறதுக்கு. ட்ரான்ஸ்ஃபிரேஷன் கீ வின்செஸ்டர் ரோக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா தேவை. சப்போஸ் உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து கிடக்கும் பார்த்தீங்களா, அப்படி இப்படி வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2500 எசன்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு வெப்பன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு இந்த 2 வெப்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அட்வான்ஸ்மெண்ட் 3 வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் டிசைன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்பன் 2 தடவை கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா போட்டலாம். ஸோ உங்களோட ஸ்பெஷல் பிளேயர் டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வந்து வச்சுருங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த 2 வெப்பன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டுட்டு சங்ஷனோ பில்டை வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் நமக்கு 2 புது ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இந்த வேர்பல் கிளியர் பண்ணுறதுக்கு தேவை வந்து படுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரிலியன், அவனோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற சொல்லுவேன். வாட்டர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவை. அப்படி எடுக்கணும்னா மினிமம் அட்வான்ஸ்மெண்ட் 4 ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லலாம். ஏன்னா 15% டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வந்து சப்போர்ட் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 50% வாட்டர் டேமேஜ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மெரிலியன் கம்பல்சரி அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர் அவைலபிளாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இக்ரெஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து தேவைப்படுறான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சங்கினோ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். எலமெண்ட்ரில் அக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்பிரேஷன் கீ ப்ளஸ் இக்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு யூஸ் ஆக போகிறாங்க. ஸோ இக்ரெஸையும் இருந்ததுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தா நிறைய பேர் இக்ரெஸ் வந்து சமன் வந்து பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் சமன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அட்வான்ஸ்மெண்ட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கஸ்டம் பேனரில் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான். ஸோ அங்கே கொஞ்சம் கஸ்டமர் டிக்கெட் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே போய் எடுத்துகிட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு டிபி இன்க்ரீஸ் ஆகிக்கிறோம். ப்ளஸ் இக்ரெஸோட சப்போர்ட் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த 2 புது ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எடுத்து அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் நமக்கு நியூ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஷேடோவையும் நான் அன்லாக் பண்ணி பில்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டோட்டல் பவர் 3.5 to 3.6 மில்லியனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து டிபி ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா நியூ ஷேடோ அன்லாக் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்மியோட மேக்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிரும். ப்ளஸ் அந்த ஷேடோ அப்கிரேட் பண்ணுறது மூலிமா இன்னும் உங்களுக்கு டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சுட்டு 150 to 200K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எக்ஸ்ட்ரா டிபி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால் மெயினாக நியூ ஷேடோவை அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை வந்து பண்ண சொல்வேன். நமக்கு வேர்பல் ஹார்ட் மோட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி மோடில் ஹார்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கொலோசஸ் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்லாக் வந்து பண்ணிடலாம். அன்லாக் பண்ணிட்டு அடுத்து நம்ம பில்ட் பண்ண வேண்டியதாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம். இப்போ கரண்ட்லி அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஹார்ட் மோட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸை டிஃபீட் பண்ணணும். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு பில்டு வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற டிபி வந்து பார்த்தோன்னா ஏற்றிட்டு நீங்கள் வேர்பல் ஹார்டில் வந்து நார்மலாக ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மெயினாக ஷேடோ வேவ்ஸ், அபிசல் கிறிஸ்டல் ப்ளஸ் ஷேடோ ட்ரிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து வைங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் மேக்ஸ் லெவல் கேப் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஹண்டர் கோஓபி ட்ரைனிங்கோட செட்டப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எலமெண்ட்டும் சரி, டார்க் எலமெண்ட்டும் சரி, அங்கே இருக்க ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அன்லாக் வந்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் புக்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து தேவைப்படும். சப்போஸ் பத்தலைன்னா 2000 எசன்ஸ் கொடுத்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கில் புக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி சேடு, ஸ்ட்ரைக்கர், எலமெண்டல் ஸ்டாக்கர் இந்த 3 ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்லாக் வந்து பண்ணி வச்சுருங்க. மீதி இருக்கிற ஸ்கில் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடின் யூஸ் பண்ணிங்கன்னா சப்போர்ட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு டிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். சப்போஸ் சியோன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் மெயினாக போக வேண்டியது டார்க் எலமெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேடு, எலமெண்டல் ஸ்டாக்கர் 2 காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கில்ஸ் வந்து அன்லாக் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. 3வது சப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பவர் பத்தலைன்னா நீங்கள் ஐயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் இருக்கும். கீஹோன் வந்துட்டு உங்கள் சங்கீனோ டீமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பிரேக்கர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அப்படிலாம் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்ட்டில் ஸ்ட்ரைக்கரில் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் மின்பியூங்க வந்து சங்கீனுக்கு சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுறது இருந்தீங்கன்னா லைட் எலமெண்ட்டில் சேட் ஸ்டாட்டு, சப்போர்ட்டர் ஸ்டாட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்லாக் வந்து பண்ணி வச்சுக்கிற சொல்வேன். ஸோ உங்களோட ஹண்டர் கோபி ட்ரைனிங் செட்டப் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீம் ஃபார்மேஷன்ஸு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீனுக்கு வந்து பார்த்துருவோம். சங்கீனு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். என்னோட 2 நியூ ஓப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தேவை. ட்ரான்ஸ்ஃபரேஷன் கீ ப்ளஸ் வின்செஸ்டர் ரோக் 2 அட்வான்ஸ்மெண்ட் ஃபைல் வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சங்கீனுக்கு மெயின் சப்போர்ட் அண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறாங்களா அந்த இடத்துல ஃபஸ்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இக்ரெஸ் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டல் ஸ்டாக்கிங் ட்ரான்ஸ்ஃபரேஷன் கியூவோட வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வந்து போனால் ஸோ அவனை ரிப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பிள் பில்ட் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க யூனிவர்சல் சப்போர்ட்னால. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டாக வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். 3வது சப்போர்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வந்து மின் எடுத்து வச்சிருப்பீங்க. பழைய பிளேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். சப்போஸ் புது பிளேஸாக இருந்தீங்கன்னா சாங்கியோன் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டுருந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இக்ரெஸ் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஐலா மின்னுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் அண்டை வச்சிருந்தீங்க ரிப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடின் யூஸ் வந்து பண்ணுவீங்க. பட் என்கிட்ட ஃப்ரைடின் வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஸோ அதனால் நான் ஃப்ரைடின் என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோஸ்க்கு வந்து வந்துடும். ஷேடோஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று இக்ரெஸ், டிபி கம்மியாக இருந்தால் கிரிட்டுக்கு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெரு இல்லைனா டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்லிக்கிறேன். ஏன்னா டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக் 40% பூஸ்ட் வந்து பண்ணுறான். ஸோ வின்செஸ்டர் ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த 3 ஷேடோஸில் நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கலாம். சப்போர்ட் ஷேடோஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஏன்னா டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுனால. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செரிபியும் வந்து பார்த்தீங்கன்னா 5% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறான். ஸோ அதனால் அவங்க ஷேடோ டீமில் இந்த 3 ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன், அதாவது ரவுண்ட் பவர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாஸ் உங்களுக்கு அதிகமாக டேமேஜ் பூஸ்ட் கொடுக்குறோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷனில் செட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ராக் பாஸோட லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா பரானு இல்லை யோகர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண சொல்லுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் சைடு வந்து வந்துடும். ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்கிலுக்கு கிங்ஸ் டொமென்ஸில் டார்க் ஃபால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வைக்க சொல்வேன். இங்கே நமக்கு அல்டிமேட் டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கில்லை மறக்காமல் எலமெண்ட் மாற்றி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேண்டம் ஸ்ட்ரைக்கில் சைலண்ட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எலமெண்டல் அக்குமேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில்மே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவை. ஸோ உங்களோட ஃபஸ்ட் ஸ்கில்ல இதை எக்யூப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் கோர் அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வின்செஸ்டர் ரோக் டேமேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஸ்கில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பட் ரோக்கோட டேமேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சானிக் எக்ஸ்ப்ளோஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கோர் அட்டாக் டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுனால. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கில்ல ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவேன் எடுத்து வைக்கிறது. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்கில்லை கரெக்டாக யூஸ் பண்ண முடியலன்னு தெரியல நீங்கள் மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கியூட்டி ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் வந்து பண்ணி வச்சுக்கிற சொல்வேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளெஸிங் ஸ்டோன் உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளட்லெஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ப்ரிசெப்ஷன்,
மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஅவேக்கனிங். இந்த 3 பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ மினிமம் லெஜெண்டரியில் வந்து வச்சுருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணாலும் நல்லது, உங்களுக்கு டிபி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்குக்கு. சர்வைவல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி குவெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இந்த 4 பிளெஸிங் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை. வேறு பிளெஸிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு டேமேஜ் பூஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை சர்வைவலுக்கோ எது யூஸாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோட டீம் வேர்பலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் என்னோட ஹண்டர்ஸ் டீம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்ட் தான் மெயினாக தேவைப்படுறதுனால இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சியோரின், மெரிலியன், சாகைன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரீன்னு அட்வான்ஸ்மெண்ட் 5 இருந்துச்சுன்னா நீங்கள் சியோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5ல் வந்து தேவை. ப்ளஸ் டிபி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி ப்ளஸ் செரிபி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஷேடோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தேவை. லீடர்ஷிப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்ரேஸ் வந்து யூஸ் வந்து பண்ண சொல்வேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கில் டேமேஜ் வேணும்னா சாகாயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்ராக் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். டேங்க்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் என்ன பொறுத்தளவுக்கு பேசாமல் நியூ ஷேடோ கொலோசஸ் பில்ட் பண்ணிட்டு அவங்க கூட லீடர்ஷிப்பில் வச்சுட்டா அவங்களுக்கு வாட்டர் டீம் டேமேஜ் பூஸ்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் இக்ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹோல் வாட்டர் டீம் செட்டப்பு. டீம் ஃபார்மேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேடோ லெவல் அதிகமாக இருக்கும் டேமேஜ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸு, ஆர்டிஃபேக்ட்ஸு, கோர்ஸு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெரிலியனுக்கு என்னால் டிபிஎஸ் பில்டு பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெஸிங் செட் வந்து கொடுத்துட்டேன். இங்கே வாட்டர் டீமுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளெஸிங் ஃபுல் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்து சொல்வேன். ஸோ பார்த்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. சியோரின் கூட நீங்கள் பிளெஸிங் செட்டு கொடுத்துட்டு மெரிலியனுக்கு டிபிஎஸ் பில்டு 8 பீஸ் இன்ஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு சாகாயனுக்கு 4 பீஸ் இன்ஃபெமி 4 பீஸ் அப்சைன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகாயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் வாட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண சொல்வேன். இதில் மெயின் கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோசியஸ் ப்ரொடெக்டர் யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. கிரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கோர் செட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ்க்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு பொறுத்தளவுக்கு 4 பீஸ் கட்ஸு 4 பீஸ் எக்ஸ்பர்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். டேமேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிடைக்கும். இல்லை பிளெஸிங் செட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டு வச்சுக்கிறது நல்லது. 40% டேமேஜ் வந்து கிடைக்கும். ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கியாட்டிக் பீஸ் செட்டு நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நீங்கள் சங்கினுக்கு தனியாக பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க கோர்ஸ்லாம் வந்து போட்டுக்கோங்க. சப்போர்ட் அண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கோர்ஸை போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, என்னோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோக்கும் சாகானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நின்று செக் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. அட்டாக்கும் சரி டிஃபென்ஸும் சரி. நெக்ஸ்ட் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது பாஸ் பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுற டைமிங் ப்ளஸ் ஷேடோஸ் யூஸ் பண்ணுற டைமிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேர்பல் ஹார்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிகிட்டு அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த பாஸோட பேட்டர்ன்ஸ் பெருசாக மாற போகிறது வந்து கிடையாது. அந்த பெருசாகிறப்பையும் இல்லை பாஸ் ஸ்பெஷல் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறப்பையும் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் மட்டும் மாறும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸோட எல்லா பேட்டர்ன்ஸும் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இல்லைனா பாஸ்ட்டை போய் அடி வாங்கிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், இதான் முக்கியமான ஸ்டெப், கேட்டுக்கோங்க. குட் லக். கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா லக்கு வந்து தேவை. சமன் பண்ணதுனாலும் சரி, இந்த வேர்பல் கிளியர் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் லக் டிபெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை வந்து பண்ணுங்கள். சப்போஸ் மட்டும் இல்லைனா நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேர்பல் ஹார்ட் கிளியர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்டேட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1 ஹவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ் வந்து டாப் 1000 கிளியர் பண்ணிடுவான்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. டாப் 1000 பிளேயர்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து ஆகும். அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபி பத்தலைன்னா நியூ ஷேடோ எடுத்துகிட்டு அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு ½ hour வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ப்ளஸ் இப்பயும் டிபி பார்த்தோம்னா நீங்கள் புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஃபார்ம் பண்ண முடியலனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை யூஸ் பண்ணி புது ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு உங்கள் டிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேர்பல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து பண்ணலாம். எப்படினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 hour டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வேர்பல் டாப் 1000 கிளியர் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3000 கிளியர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 days ஆச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்கும் அப்டேட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கிளியர் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் 7000 பிளேயர்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 week ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks கழிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 7000 பிளேயர்ஸ்க்கு வந்து கிளியர் வந்து பண்ணுவாங்க. ஸோ
உங்களுக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 1000 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டாப் 1000 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பொறுமையாக அதுக்குள்ளே உங்களோட பில்டு வந்து பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டேஜஸை கிளியர் பண்ண முடிகிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மெயினாக ப்ரிப்பேர் வந்து பண்ண வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினோ பில்டு வந்து காமிக்கிறேன். ஸோ என்னோட சங்ஜினோ அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 64K கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஃபென்ஸ் ஹெச்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணிக்கலாம். ப்ரிசப்ஷன் கம்மியாக இருக்குது, வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாதனால. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் போட்டதுக்கப்புறம் 83% கிடைக்கும். கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் 50%, கிட் டேமேஜ் 190லேருந்து 200 கிட்டே வச்சா நல்லது. எனக்கு 205 இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் 30% மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். டேமேஜ் இன்க்ரீஸ் 40% இன்க்ரீஸ் வந்து பண்ணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸில் எடுத்துகிட்டு தான் மாற்றுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனல் பில்டு பண்ணி முடிக்கல நான். நெக்ஸ்ட் என்னோட ஹண்டர் பில்டு சாகாயினோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53K கிட்ட ரீச் ஆக போகுது. 53K மினிமம் வந்து வேணும். உள்ள இருக்க ஸ்டாட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட் டேமேஜ் 180 இருக்குது. டிஃபென் வந்து பார்த்தீங்கன்னா 42%, டேமேஜ் இன்க்ரீஸ் 30% இருக்குது. கோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் தூக்கிட்டு டிஃபென் போட்டால் எனக்கு தெரிஞ்சு 45 ரீச் பண்ணிடலாம் நினைக்கிறேன். சியூரின் பொறுத்த அளவுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியனுக்கு டிபிஎஸ் பில்டு வந்து பண்ணியிருந்தா பர்னிங் பிளெஸிங் வந்து சியோனுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதை மாற்றி பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா 20% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தோன்னா மெயினாக நமக்கு டீமுக்கு வந்து தேவை. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தோன்னா என்னோட ஓவரால் சங்ஜினோ ப்ளஸ் ஹண்டர்ஸ் டீமோட பில்டு கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கைட் வீடியோ. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். கிளியர் பண்ணிடுறேன். நம்ம கிளியர் பண்ணலாம் விடுங்க, அடுத்த தடவை பார்த்துலாம்.